விஜய் சொல்கிறாங்க சிலர் சினிமா பண்ணில் பேசுகிறாங்க. ஆனால் திமுககாரங்க கூட நாடக பண்ணில் பேசுனவங்க. அப்படி துண்டதி போட்டு அப்படி கை காட்டி அப்படி மனோகர சிவாஜி பேசுவார்ல அப்படிலாம் பேசினாங்க. நீங்கள் வந்து இவர் வந்து சினிமா பண்ணி சொல்லக்கூடாது. ஸோ ஜனநாயகன் ஒட்டி வந்து பராசக்தியும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவே பெரிய அரசியல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை ஆக்சுவலி பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு நடிகர் படம் தான் வரணும்ல. என்ன அரசியல்னா முதல்ல அவங்க 9 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனநாயகம். இவங்க அதை நோக்கி போனதுக்கப்புறம் திடீர்னு நாங்கள் 10ஆம் தேதி வருவோம் அப்படின்னு ஜனநாயகம் வர்ற அதே அந்த ஒட்டியே மறுநாளே வரும்போது அங்கே அரசியல் தான் பார்ப்போம். ஏற்கனவே கரூரில் 40 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க கடைசி அது ப்ளஸ் ஆச்சு. அரசியல் ரீதியாக ஒருத்தர் இருக்குன்னா அரசியல் ரீதியாக எடுத்தால் ஆரோக்கியமாக இருக்கும். ஜனநாயகனோட பராசக்தி விட்றீங்க, இதில் பாவம் சிவகார்த்திகேயன் நல்லா வளர்ந்து வந்துருக்காரு. நீங்கள் நினச்சி சாதிக்கிறது இந்த செயல்கள் இல்லை. அடுத்து 2026 எலெக்ஷனில் இந்த படம் ஜெயிச்சா தான் அவர் ஜெயிப்பாருங்கிறதுலாம் முட்டாள்தனம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கடந்த ஒரு வாரமாக பேசப்படுற பெரிய விஷயம் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா விஜய் சாரோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தான். ஸோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? பார்த்தேன். விஜய் சார் மாதிரியே மாஸாக இருந்துச்சு. நம்ம இன்னொன்று இவ்வளோ க்ரௌடு பார்த்து மிரண்டோம். நம்ம இங்கே கூட அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. இங்கே இருந்த ஆடியோ லான்ச்சோட மலேசியா மிரட்டிடுச்சு. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அரசியலில் வந்துட்டு அவர் வேறு மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே இருக்கட்டும் ஒரு ஃபிலிம்க்கு எந்த விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும் அவ்வளோ பேச மாட்டார், கம்மியாக தான் பேசுவார். இந்த சைடு அப்படியே படத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. எது உண்மை அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அரசியல் நீங்கள் அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர் தொண்டராக மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அப்போ இன்றைக்கி ரசிகர் மட்டும் கேட்கல, இது பொதுமக்களும் கேட்குறாங்க. அப்போ ஒரு அரசியல் தலைவராக பேசும்போது அவர் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும். ரொம்ப சாஃப்டாக பேசினா இவரெல்லாம் அப்புறம் நாட்டை ஆளுவாருங்கிற ஒரு டவுட் வரும். அப்போ அது இன்னொன்று அரசியல் இறங்கிட்டாலே இப்போது அவர் சொல்கிறது என்ன, தாவேக்கா திமுக 2 பேர்லையும் போட்டி அப்படிங்கிறதுல திமுக எப்படி வளர்ந்துச்சு? பேசியே வளர்ந்து கட்சி. எல்லாருமே பேச்சாளர்லாம் எதிர்த்து நாங்கள் காமராஜராக இருக்கட்டும், அப்பலாம் ராஜா ஐயா இருக்கட்டும், பக்தவச்சலமாக இருக்கட்டும், அப்போ உள்ளவங்க அவங்களாம் மேடை பேச்சுக்கெலாம் லாய்க்கல. அவங்க செயலில் காட்டுவாங்க, மேடை செஞ்சதை சொல்லுவாங்க, சாஃப்டாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் புதுசு அந்த திமுககாரங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாடக பண்ணியில் பேசுகிறாங்க. இவங்க சொல்கிறாங்களே இன்றைக்கி விஜய் சொல்கிறாங்க சிலர் சினிமா பண்ணியில் பேசுகிறாங்கன்ட்டு. ஆனால் திமுககாரங்க கூட நாடக பண்ணியில் பேசுனவங்க. அப்படி துண்டதி போட்டு அப்படி கை காட்டி அப்படி மனோகர சிவாஜி பேசுவார்ல அப்படிலாம் பேசினாலுக்கு நீங்கள் வந்து இவர் வந்து சினிமா பண்ணி சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போ பேசியே வளர்ந்த கட்சி தான் திமுக. அப்போ அவங்கள வந்து திருப்பி ஒரு காமராஜர் மாதிரி பேசியோ ஒரு பக்தவச்சலம் ராஜாஜி மாதிரிலாம் பேசியோலாம் எதிர்க்க முடியாது. அவங்க கத்தி எடுத்தாங்கன்னா இவங்க கத்தி எடுக்கணும், அவங்க அருவா எடுத்தாங்கன்னா எதுக்கு அருவா எடுக்கணும், சிலம்பு சொன்னேன்னா அவங்க கம்பு எடுத்தால் இவங்க கம்பு எடுக்கணும். அவங்க எது எடுக்கிறாங்களோ அதை நம்ம எடுக்க முடியும். அது மாதிரி தான் வாழ்விச்சுன்னா 2 பக்கம் கத்தி இருக்கணும், சொல்விச்சுன்னா 2 பக்கம் வார்த்தை இருக்கணும். அப்போ திமுக தான் போட்டின்னா அங்கே பேச நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவர் பேசி தான் ஆகணும். அதனால் நம்ம திமுகவோட மோதிரம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவங்க பண்ணிலே தான் பேசணும், மக்கள் நம்பிக்கை பெறணும். அதனால் கடந்த ஒரு வருடங்களாக நாங்களுமே விஜய் சாரோட இன்னொரு முகத்தை பார்த்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு எந்த விஜய் சார் பிடிக்கும்? இப்போ இருக்கிற விஜயா இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க விஜய் சார்? எனக்கு எப்பவுமே விஜய் சார்ட்ட பிடிச்சது அந்த அமைதியாக போயிட்டா இருப்பார். அனாவசியமாக பேச மாட்டார் எதுவுமே. ஆமாம், என்ன தேவையோ அதை பேசுவார். நம்ம எதாவது கேட்கணும்னா என்ன கொஸ்டின் அதை மட்டும் கேட்டு நம்ம அதுக்கான பதில் வந்ததுக்கப்புறம் அதோட பேச்சு முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ஒன்றும் இருக்காது. அது ஒன்று. நான் நிறைய இடத்த பேசும்போது மற்றவங்க உட்காந்து பேசும்போது நம்ம கவனிச்சிருக்கேன்ல, பொதுவான விஷயங்கள்லாம் பேசும்போது செவி கொடுப்பார். வேறு யாரை பற்றி குறை சொல்லும்போதோ இவரை வந்து குளிர் வைக்கிறக்க இன்னொருத்தரை மட்டத்தண்ணி பேசும்போதோ இதுக்கு செவி சேர்க்க மாட்டார். அதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டார். அது புதுசாக பிடிச்சிடுவார். டக்குன்னு அடுத்த மேட்ருக்கு போயிடுவார். நான் கவனிச்சிருக்கேன். நம்ம ப்ளஸில் பேசுவாங்கள்ல சார் அப்போ இல்லைன்னா சிரிச்சு அடுத்து போயிடுவார். அது அவர்கிட்ட நம்மளுக்கு பர்சனலாக பிடிச்ச பணம். ஆமாம்,
அது இன்றைக்கும் மாறி இருக்காது. ஒரு மேடையில் வந்து பேசுவார், எல்லாம் பண்ணுவார் தவிர பெருசாக இன்றைக்கி பார்த்தா ஆக்டிவிட்டிலாம் அவர் உண்டு, இப்போ அரசியல் உண்டு. முதல்ல அவர் உண்டு, சினிமா உண்டு அப்படி. இப்போ அவர் உண்டு, அரசியல் உண்டு. இன்னும் அவர் தான் போய்கிட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட தான் அதை கண்டிப்பாக கேட்கணுன்றேன். ஆடியோ லான்ச்சில் வந்து ஷோபாமா வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க திருப்பாச்சியிலேருந்து. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு, கோடம்பாக்கம் ஏரியா பாடல். அதில் வந்துட்டு ஒரு லைன், ஏழைங்க பாலைங்க மனசு வச்சா நீங்களும் சீகமாகலாம் அப்படின்ற மாதிரி. அது அப்போவே நீங்கள் கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது நீங்கள் பார்த்தோன்னா எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, அம்மா சிவகாசியில் வந்து நம்ம உள்ள ஒரு எழுச்சியோட அரசியல்வாதியாக வருவோம் நம்ம நினைக்கல. அப்போ நம்ம வந்து சிச்சுவேஷன் சாங் அவ்வளோதான், அதுக்கான லிரிக்ஸ் எழுதணும். அது இத்தனை வருஷம் கழித்து இப்படி வைரல் ஆகும். இவருடைய மாநாட்டில் இசை வெளியீட்டில் வந்து இது அவள் அம்மாவை திரும்ப பாடுவாங்க, திருப்பி இவ்வளோ கிரேஸாக இன்றைக்கி நிறைய ரீல்ஸ் தான் போயிட்டுருக்கு. அப்படி நம்ம நினைக்கல. அது வந்து அந்த சாங்கு திரும்ப விஜய் சாரோட அந்த அரசியல் என்றி திருப்பி அதுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அப்போ படத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சனால இந்த சிச்சுவேஷனுக்கும் அது கரெக்டாக பொறுத்திருக்கு. இது அப்போ உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆமாம், அம்மா பிளேன் ஆளுங்க தானே. ஆனால் எனக்கு அது பிடிச்சதுன்னா ஒரு தாய் உள்ளம். லிரிக்ஸு பாட்டெலாம் விடுங்க, கடைசி வரைக்கும் இந்த அம்மா தன் பையனை பார்த்துட்டே பண்ணாங்க. அதான் இப்போ தாய்ங்கிறது. அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க, சுற்றி சத்தம் போடுறாங்க, அவ்வளோ பின்னாடி ஆடுறாங்க. அந்த அம்மா கண் வந்து எங்கேயும் வேற எங்கேயும் திரும்பவே இல்லை, பையனை பார்த்துட்டே போடுறாங்க. பார்த்துட்டே போய் அவளுடைய ரியாக்ஷன் ரசிக்கிறாங்க. அங்கே நான் வந்து ஒரு 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 தாய் உள்ளத்தை தான் நான் ரொம்ப ரசித்தேன். எனக்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம லிரிக்ஸு, நம்ம பாட்டு, அந்த சோபம்மா பாடி அது விஜய் பார்த்தே பாடுறாங்கும்போது நம்மள அறியாமல் ஒரு திருப்தி வந்துச்சு. கண்டிப்பாக சார், அது பார்க்கும்போதே அப்படியே வந்துட்டு அமைப்பாக அப்படி திருப்தி இருந்துச்சு. ஆமாம் சார். இது வரைக்கும் விஜய் சார் கூட இந்த ஒரு மெமரபிளான மொமெண்ட் நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன், ரொம்ப அது எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னா விஜய் சாரோட இது நிறைய மூமெண்ட் இருக்குது. மறக்க முடியாது. சிவகாசி ரிலீஸுக்கு அப்புறம் 2வது வாரம் நினைக்கிறேன், நான் மதுரைலாம் போயிட்டு தேட்டர்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு ஃபோன் வந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு ஈவினிங் நம்ம உள்ள டின்னர் அப்படின்ட்டு சரின்னு போயாச்சு. என்னென்னா போய் டென்ட் உட்காடுறோம், தோசை அப்படிங்களாம். ஓகே, தோசை வந்து அவரே சுட்டு கொண்டு வந்தார். ஓ, விஜய் சார் தோசை சுடுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏன்னா ஆனால் பார்க்கும்போது அது ஒரு ஜென்ஸ் சுட்ட தோசை மாதிரி இருக்காது, அவ்வளோ மெல்லிஸாக. என்ன அப்படி எடுத்த பேப்பர் பறக்கும், எப்படி சுட்டாருன்னு தெரியாது. சொல்லுவாங்க தோசை வருமா சுட முடியாதும்பாங்க. அப்படியே அவர் கையில் சுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு வெளியே வரும்போது தாண்ணா சிவாசி படத்துக்கான கிஃப்ட்டு அப்படி கையில் கீ வச்சார். ஒரு கீ எனக்கு இன்னும் புரியல, வாங்கினான்ட்டு அப்புறம் வெளியே வந்து வெளியே காட்டினார். கார் நிற்கிது, புது கார் ரெடி பண்ணி, அப்படியே நம்பர்லாம் வரல, ரெஜிஸ்ட்ரேஷன் இதோடு நிற்கிது. தானே எனக்கு கிஃப்டார் மாருதி கார். அப்படி அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. ஆனால் அதுதான் வெற்றிக்கான ஒரு அங்கீகாரம். சம்பளம் எவ்வளோனா கூட வெற்றியை மதித்து ஒரு கிஃப்டாக ஒரு காரை ஃபஸ்ட்டு தான் எனக்கு சொந்தமாக ஒரு காரே வருது. ஆமாம், அந்த மூமெண்ட்டு மறக்க முடியாது. அப்புறம் என்ன ஒன்றாரு, எனக்கு அப்போ கார் சரியாக ஓட்ட தெரியாது. நான் வேறு காரில் இன்னொரு டிரைவர் கூப்பிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு எடுத்து போக முடியல. அப்புறம் சரி யோசிச்சேன். அப்புறம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர் டிரைவர் இருக்கார்ல, டிரைவர் கூப்பிட்டு நீங்கள் வண்டியை விட்டுட்டு வந்துடுவேன். அப்புறம் நான் சொன்னேன், சார் ஃபஸ்ட்டு காரில் உட்கார போகிறேன், நீங்கள் ஓட்டி என்னை ஒரு ரவுண்ட்ஸு சுற்றிட்டு வந்திருக்காரு. சிரிச்சிட்டாரு. சரின்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. நான் பக்கத்து சீட்டில் உட்காடுறேன். அப்புறம் நீலாங்கிற ஈசிஆரில் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து விட்டுட்டு காரை வாங்கிட்டு வந்தேன். இந்த மூமெண்ட்டும் வர முடியாது. ஓகே சார். ஸோ இப்போ ஜனநாயகன் வரப்போது நிறைய பேர் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் எதிர்பார்க்குறீங்க படத்தில்? இல்லை, இப்போ நம்ம அதே எதிர்பார்ப்பு தான், ஒரு ரசிகர்கள் உள்ள எதிர்பார்ப்பு தான் நமக்கும். இன்னொன்று அரசியலில் ஃபுல்லாக இறங்கிட்டார். இது கடைசி படம் வேறு சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. எனக்கு அப்படி ஒரு முடிவு வரக்கூடாது, அவர் தொடர்ந்து நடிக்கணுங்கிறது என்னோட இது. இருந்தாலும் கடைசி படங்கும்போது எல்லாருக்கும்
படத்து மேலே பார்க்கணும் ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு தான் நானும் இருக்கேன். படம் வெற்றி அடையணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் போய். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி அப்படின்ற வார்த்தை வந்துட்டு நிறைஞ்சிருக்கு விஜய் சாரோட வாழ்க்கையில் இப்போ ரீசெண்டாக. ஏன்னா இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் கூட கடைசி டான்ஸ், ஒன் லாஸ்ட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. எப்படி சார் இருக்குது? ஏன்னா இத்தனை வருஷம் ஜேர்னி இதோட முடிய போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் போது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல? இல்லை, அது இது அவருக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவர் வந்து முதல்ல நடிகர். அவர் வந்து புதிய நாளைய திருப்பு அப்படின்னு ஆரம்பித்தார். ஒரு புதுமுக நடிகராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி ஏறி இன்றைக்கி உச்சத்தில் இருக்கார். இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு லட்சியம். இதாக தரோம் போய் நடிகரானும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நடிகரானதுக்கப்புறம் நம்ம ஒரு வெற்றிப்பட நாயகன் ஆகணும். அப்புறம் ஓகே, வெற்றிப்பட நாயகன் ஆயாச்சு. அப்புறம் நம்ம வந்து ஒரு உச்சத்துக்கு போயிடணும். அது அந்தந்த காலத்தில் ஒரு அவங்களுடைய லட்சியங்கள் மாறும். இது ஒரு அரசியலாக கூட இருக்கலாம். கடைசி படம்னா அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் முழுக்க அரசியல்வாதி மக்கள் நம்புவாங்க. இல்லாட்ட விட்டுட்டா சினிமாவுக்கு போயிடுவான்னு நினைப்பாங்க. அது ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போ முழுசாக மக்கள் நம்பணும்னா இதோட சினிமா முடிஞ்சு நான் இதுக்கு முழுக்க மக்கள் காணவன் அப்படின்னு ஒரு இதை அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். பல வகையில் என்னென்னு இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் விஜய்ங்கிற இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் டக்குன்னு சினிமா கட் பண்ணுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத விஷயம் தான். நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே நிறைய கருத்துக்களும் இருக்குது சார். அதாவது என்னோட கரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்ட்டு சொல்கிற வார்த்தையே வந்துட்டு அவர் ஒரு டூலாக பயன்படுத்துகிறாரோ அப்படின்ற மாதிரி வெளியே பேசப்படுது. அதுதான் உண்மையா? இல்லை, அவர் சொல்கிறது உண்மை தானே. இதுக்கப்புறம் நான் நடிக்க போவதில்லை அப்படிங்கும்போது அப்போ உச்சத்தில் இருக்க ஒரு தொழிலை தள்ளி தான் வைக்கிறார். இன்னொன்று மக்களுக்கு அந்த திரும்ப தான் எந்த இப்போ இவரும் 10 வரை போகிறோன்னா போயிடுவார். நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி அப்படியே கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, யாரும் சினிமா விடலை. டிஆராக இருக்கட்டும், பாக்யராஜாக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், யாருமே சினிமாவை விட்டுட்டு போகலையே. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் வேணும். இப்படி தான் அவங்க கட்சி ஆரம்பித்தாங்க, போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குங்கள. அந்த நினப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ட்ரீட்மெண்ட். நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் முழுசாக இறங்கிட்டேன், நீ முழுமையாக நான் வந்து அரசியல்வாதி தான். அதனால் இதோட என்னோட உச்சத்தை விட்டு வரேன். நான் வந்து சும்மா மார்க்கெட்லாம் போய் சும்மா இருக்கும்போது அரசியல் போடல. நான் உச்சத்தில் இருக்கும்போதும் இன்றைக்கும் எனக்குன்னு ஓப்பனிங் இருக்குது, கோடிக்கணக்கு வசூல் இருக்குது, அதை விட்டுட்டு வரேன். அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர முடியும். அதுக்காகவும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் நோக்கம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லது தான். கண்டிப்பாக சார். ஸோ ஜனநாயகன் ஒட்டி வந்து பராசக்தியும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவே பெரிய அரசியல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு நடிகர் படம் தான் வரணும்லாம் இல்லை, கூட படங்கள்லாம் வரலாம். இப்போ ஒரு 5 வருஷமாக தான் அந்த ட்ரெண்டு. யாராவது ரஜினி படம்னா ரஜினி படம் மட்டும், விஜய் படம்னா விஜய் படம் மட்டும், அஜித் படம்னா அஜித் படம் மட்டும். இப்போ தான் ஏன்னா இவங்க வாங்குகிற சம்பளம் பட்ஜெட், இவங்க வாங்குகிற சம்பளத்துக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் ஒரு ஆள் படம் வந்து 1000 தேட்டு போட்டால் தான் 3 நாள் கழிச்சு நம்ம பார்க்க முடியும். நீ 1000 தேட்டை 3 வச்சுட்டாங்கன்னா 3 நாள் கலெக்ஷன் வராது. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க வாங்குகிற சம்பளத்துக்கெலாம் ஒத்து வராது. அப்போ இது ஒரு வியாபாரம். அப்படி இருக்கும்போது ஓகே, அது போயிடுச்சு. அதனால் பொங்கலுக்கு விஜய் படம் மட்டும் தான் வரும், வேறு படம் வரக்கூடாது அப்படின்னா இல்லை, இந்த படம் வரலாம். என்ன அரசியல்னால் முதல்ல அவங்க 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனநாயகம். ஓகே, அவங்க 14 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நியாயமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் ஒரு வாரத்தில் இவங்க கலெக்ஷன் எடுத்துருவாங்க. அதுக்கு 14 ரிலீஸ், அங்கிட்ட ஒரு வாரம் லீவ் இருக்குது, அவங்க கலெக்ஷன் பார்த்துருவாங்க. அப்போ இதுவும் பாதிக்காது அதுவும் பாதிக்காது இருந்துச்சு. அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் ஓகே. பொங்கலுக்கு 2 படம் என்ன, 5 நாளைக்கு முன்னாடி விஜய் படம் வருது, அதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு பராசக்தி வருது, கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்படிலாம் பண்ணிவிட்டு எல்லா தேட்டர்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் இவங்க அதை நோக்கி போனதுக்கப்புறம் திடீர்னு நாங்கள் 10ஆம் தேதி வருவோம் அப்படின்னு ஜனநாயகம் வர்ற அதே
அதை ஒட்டிய மறுநாளே வரும்போது அங்கே அரசியலை தான் பார்க்கும். நாளில் மக்கள் பார்ப்பாங்க. நீ சொல்லியிருந்தலையே மாறுற 14 தான் வரேன்னா யாருக்கு ஒரு விமர்சனமே இல்லை. ஆமாம் அவர் 9 14 விமர்சனம் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிக்கணும். 9 வரோம், நாங்களும் 9 வரோம் அப்படின்னா நாங்கள் அரசியலை பார்த்துக்க மாட்டோம். நீங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி மாறும்போது யாரை காயப்படுத்துறதுக்கு, யாரை ஊண்டிங்க பண்ணுறீங்க. அப்போ அங்கே அரசியலை தான் நாங்கள் பார்ப்போம். நாங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, ரசிகன் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு அதுவும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சும்மா சாதாரணம் இல்லை. பராசக்தி யார்? அவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க. அதிகாரத்தில் உள்ளவங்க எப்படி நீங்கள் கஷ்டம் தீர்மானிக்க அவசரப்பட்டு நீங்கள் ஒரு டேட் சொல்லுவீங்க, அப்படியே மாறுறிய. இப்போ என்ன சொல்கிறாங்க மக்கள், மாநாட்டில் திமுக ஒரு தீய சக்தி சொன்னது உங்களுக்கு காயப்படுத்திச்சு போல இருக்குது. தீய சக்தின்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு பராசக்தியை கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறது. அப்போ அரசியல் நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு கருத்து பேசும்போது நீங்கள் அரசியல் ரீதியாக கருத்து திருப்பி பேசிக்கணும். நீங்கள் இங்கே தொழிலை காட்டக்கூடாது. நீங்கள் அரசியல் பண்ணுற சினிமா ஏற்கனவே எவ்வளோ அரசியல் நடந்துருக்கீங்க. தேட்டர் கிடைக்குதா? சாதாரண படம் தேட்டர் கிடைக்குதா? உங்களை விமர்சனம் பண்ணுற படம் டேரக்டருக்கோ இல்லை ஹீரோக்களுக்கோ ஈஸியாக படம் ரிலீஸ் பண்ண முடியுதா? ஏற்கனவே நொந்து சுண்ணமாயிடுச்சுமா. படத்தை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியல. ஒவ்வொருத்தர் கண்ட்ரோலில் தியேட்டருக்கு போயிடுச்சு. அப்போ அவங்க நினைக்கிறது அந்த படம் தூக்கணும்னாங்க, இந்த படத்தை கூட 10 நாள் ஓட்டணும்னாங்க. அப்போ அதிகாரத்தில் இருக்க நீங்கள் எல்லா கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு 9 14 மாத்திரியா? இது என்னென்னா விஜய் சாருக்கு ப்ளஸ் ஆயிரும். ஏற்கனவே கரூரில் 40 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க கடைசி அது ப்ளஸ் ஆச்சு விஜய் சார். அவர் தெரியல இது பண்ணிட்டாங்க விட்டு வேறு மாதிரி விமர்சனம் போயிட்டுருக்கு. இதுவும் அப்படி ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு அரசியல் ரீதியாக ஒருத்தர் எதுக்குன்னா அரசியல் ரீதியாக எடுத்தால் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால நீங்கள் வேறு தொழில் ரீதியாகவும் உன்னால் உள்ளே பண்ணிங்கன்னா அது இப்போதைக்கு உங்களுக்கு வெற்றி அடையலாம். நீங்கள் நினச்ச இப்போ சாதிக்கலாம். நீங்கள் நினச்ச சாதிக்கிறது இந்த செயல்கள் இல்லை, அடுத்து 2026 எலெக்ஷனில். அது வெற்றியா இது வெற்றியா? அப்போ இந்த நீ சின்ன சின்னதில் வெற்றி அடைய பார்க்கும்போது பெரிய வெற்றி போயிடும். அதான் இப்போது பிகினிங்கே இப்படி ஆகிப்போச்சு. எதுக்கு ஒரு ஜனநாயகனோட பராசக்தி விட்றீங்க? இதில் பாவம் சிவகார்த்திகேயன் நல்லா வளர்ந்து வந்துருக்காரு. அவருக்கு உடம்பாடம் இல்லைன்னு தெரியல. என்ன ஒன்று சொல்கிற உடம்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொருளை விஜய் படத்தை கூட நம்ம உடம்பு வர்றது சரியில்லைன்னு மனசுக்கு படலாம். மனசுக்கு பட்டு அங்கே பேச முடியாது சார். இது சாதாரண ஒரு புடிச்சர் வந்தால் அவர் சிவகார்த்தி தலையிட்டு இருப்பார். வேணாம் விஜய் ரசிகர் மேலே கோவம் வரும், என் ஃபியூச்சர் பாதிக்கும் சொல்லுவார். இங்கே எப்படி சொல்லுவீங்க? அதிகாரம் கையில் உள்ள கையில் படம் ரிலீஸுக்கு இருக்கும்போது சிவகார்த்தி ஒன்றும் பண்ண முடியாது. இதோட மோதி படம் போனாலும் பரவாயில்ல, வசூலானாலும் பரவாயில்ல, விஜயகாலிபனுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும்போது சிவகார்த்திகேயன் ஒன்றும் சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் கூட ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லலாம் அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா. வெளியே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார், 2 பெரிய படம் வரும்போது 2 படமே பாதிக்க வாய்ப்பு இருக்குது வசூல் ரீதியாக. அஸ் அ டைரக்டராக அதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல, உனக்கு 1 கண்ணு போகணும். ஜனநாயகன் வரப்போது நீங்கள் எந்த படம் சொல்ல முதல்ல பார்க்கலான்னு இருக்கீங்க? ஜனநாயகம் தான் நம்ம அம்மாள் படம்ல. விஜய் சார் வந்துட்டு ஜனநாயகனை வந்துட்டு அவரோட அரசியல் வாழ்க்கையோ அரசியலுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த படம் ஜெயிச்சா தான் அவர் ஜெயிப்பாருங்கிறதுலாம் முட்டாள்தனம். எம்ஜிஆரோட கடைசி படம் மதுரைமுடி சுந்தரபாண்டியன், தோல்வி படம், ஓடல் அது. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 அதுக்கப்புறம் 2 தடவை 2 ஜெயிச்சார். கடைசி சார்வைக்கு தான் விஷயம். ஆகா எம்ஜிஆர் படம் கடைசி படம் ஓடலை, அவனை முடிஞ்சு வச்சு அப்படின்னு நினைக்க முடியாதுல்ல. அது வேறு இது வேறு. அதனால் ஜனநாயகம் வெற்றி அடைஞ்சாலும் வெற்றி அடையாவிட்டாலும் நம்ம அரசியல் பயணத்தில் இவருக்கு என்ன வெற்றி கிடைக்குமோ அது கிடைக்கும். அது சரியாக போகிறதுனால இது மிஸ் ஆகும் சொல்ல முடியாது. அது மாதிரி அது பெருசாக ஓடிடுச்சு அப்படிங்கனால கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் அது வேறு இது வேறு. இதில் மக்கள் தெளிவாக இருப்பாங்க. ஆமாம், அவங்க சினிமா அரசியல்.
நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் மாதிரி ஏதாவது தோணுதா இதில் அரசியல் வாழ்க்கையில் விஜய் சாரோட அரசியல்? வந்துடும். ஆனால் அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு வங்கி இருக்குது. அவரை ஃபஸ்ட்டு நம்ம நினச்சதை விட கட்சி ஆரம்பிக்கும்போது நம்ம நினச்சோம்ல நம்மோட அவ்வளோ மக்கள் வருவாங்களா, அவ்வளோ நடிகராக ஓகே ஆசீர்வாதியாக ஜெயிப்பாராங்க ஒரு டவுட்டு நமக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா இவருடைய கேரக்டர் இருக்குல்ல, கேரக்டர்னா ரொம்ப சாஃப்ட்டு, இவருடைய கேரக்டருக்கு எப்படி அரசியலில் போய் பண்ணுவார் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. ஆனால் அவர் கடந்து வந்துட்டா இருப்போம். இப்போ இன்றைக்கி மக்கள் கூட்டத்தை பார்க்குற, மக்கள் கூட்டத்தில் போயிடறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணிடுறாரு. உங்களுக்கு விஜய் சார் உங்களோட படத்தை தவிர்த்துட்டு விஜய் சாரோட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரினா என்ன படம்? துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம். ஏன் சார்? அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லவர் பாயாக வந்துட்டுருந்தார்ல, லவ் டுடே, பூ உனக்காக, காதலுக்கு மரியாதை, இப்படியே. அப்போ நாங்கள் அந்த மாசான ஆக்டரே பார்த்ததில்ல, அது ஒரு மாதிரி சாக்கோ. ஆமாம். ஆனால் இப்போ துல்லாத மனம் துள்ளும் லவ் ஸ்டோரி தான். ஆனால் அதில் சின்ன ஒரு ஆக்ஷன் கலந்துருக்கும். அதில் ஒரு ஆக்ஷன் ஷேடோ தெரியும். ஓகே, ஆக்ஷன் செட் ஆகணும்னு அங்கே தோணுச்சு. இன்னும் ஸ்க்ரீனில் எல்லாம் மாதிரி சிம்ரன் ப்ளஸ் அதில் நல்ல கிளைமேக்ஸு, ஃபிலிம் கிளைமேக்ஸு. எனக்கு ஆரம்பத்தில் வரும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நான் தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம். காசு இருக்காது அப்போலாம். அப்போ ஒரு நல்ல விசாரித்து தான் போவோம். அப்போ ஒரு படத்தை ஒரு பார்க்குறதே பெரிய விஷயம். துள்ளும் பார்த்துட்டேன். அந்த பொசிஷன்லேயும் திருப்பி 2வது பார்த்து அந்த படம். சில படம் நம்மளுக்கு 2வது எப்படியே பார்த்து தோணும், திரும்ப 2 நாள் வச்சு திரும்பி பார்த்தேன். அப்படி பார்த்த படம் தான் துல்லாத மனம் துள்ளும் விஜய் படத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. கில்லி பிடிக்கும். கில்லி கமர்ஷியலாக வந்துட்டார். கமர்ஷியலாக நிறைய ஹியூமர் நல்லா இருக்கும். ஹியூமர் ஃபஸ்ட்டாக பார்த்தா நிறைய அந்த அண்ணன் தங்கச்சிலாம் ஹியூமராகவே இருக்கும். அப்பா இவர் வந்து வடிவில் இப்படி இறங்கி கூட பண்ணுவார் அப்படிங்கிறது அது கில்லி. ஃபஸ்ட்டாக பார்த்தா எனக்கு ஒரு துப்பாக்கி, எனக்கு கடைசியாக ஒரு கதை, ஒரு திரைக்கதை, எங்கே எந்த அளவுக்கு லவ் இருக்கும், அதில் எந்த அளவுக்கு சென்டிமெண்ட் இருக்கும், அதில் ஒரு சமூக அக்கறை, ஒரு தீவிரவாதி எப்படி ஒழிக்கிறாரு, ஒரு திரைக்கதைங்கிற படம். உங்களோட படங்களில் ஏதாவது படங்கள் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நமக்கு திருப்பாச்சி எல்லோரும் கேட்குறாங்க, சிவாசியும் எல்லோரும் ரீரிலீஸுக்கு பண்ணுறாங்க. பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இப்போ படையப்பா வந்து பெரிய ஹிட்டு. அது காரணம்னா படையப்பா வந்து அதிகமாக டிவியில் போடல. அவங்க ரைட்ஸ் வச்சுட்டாரு சார். இதை ஒரு விட 2 விட தான் போட்டு அது பல வருஷம் ஆகி போச்சு. அப்போ அது திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்கும் இது இருக்கும். இப்போ திருப்பாச்சின்னு ஒன்றாங்க, மாதத்துக்கு விட போகிறாங்க டிவியில். மாதத்துக்கு விட 2 விட போட்டு தாக்கிட்டாங்க. இந்த மாதிரி சிவகாசியும் டிவியில் போட்டாங்க. என்ன திருப்பி டிவியில் பார்த்து தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும், இந்த ஜென்ரேஷன் இருக்காங்களே சார், எப்படி இருந்தாலும் தேட்டரில். ஆமாம். அப்போ அவங்களுக்கு தேட்டரில் பார்க்குறது அது ஒரு கிரேஸ். அது இந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டரில் பார்க்கணும். கில்லி, திருப்பாச்சி இதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது அந்த கிரேஸ் இருக்கும். திருப்பாச்சி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பேசுவோம். அதனால் ஜனநாயகன் கடைசி படம்னா இல்லை, எங்கள் திருப்பாச்சி கொடுப்போம். அப்புறம் நாங்கள் திருப்பி வருவோம், திருப்பி சிவாசி வருவோம், திருப்பி நிறைய படங்கள் இருக்குல்ல, வந்துட முடியாது. இது எண்டு இல்லை, இது ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி.